மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம ஏதேதோ ஆயாச்சோ இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. என்ன ஆனாலும் அவ கல்யாணம் மட்டும் நடக்காம பாத்துக்கோ, இல்லனா உன் வருமானம் போயிடும். சுஜாதா பற்றி சொல்ல வேண்டாம். இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, வெரி டேலண்டட் ஆல்சோ. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷ்னல், பர்சனலாகவே ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஹாய் காவ்யா. சொல்லு. என்னாச்சு? வாய்ஸை கேட்டது எக்ஸைட் ஆவே நினைச்சேன். நான் இருக்க முடியல, நீ இல்ல. கடவுளே வந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். என்ன விஷயம் சொல்லு. இரு சொல்லிடுறேன். கொரியன் பெஸ்ட் மூவிஸ் ப்ளூரே கலெக்ஷன்ஸ் 7000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அந்த ப்ளூரே கலெக்ஷன்ஸ் நம்ம மார்க்கெட்ல 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படியாவது நீ ஒரு 5000 ருபீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஆர் யூ மேட்? ஏற்கனவே உனக்காக தான் அப்பா பணத்தை எடுத்து ரூமை விட்டு வெளியில போக முடியாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்க. இத பத்தி கேக்குறதுக்கு நேத்து நைட்ல இருந்து எங்க அப்பா என்கவுண்டர் ஸ்குவாட் சீஃப் மாதிரி வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில போக முடியாம உட்கார்ந்து தலையை பிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 5000? நோ சான்ஸ். ஓ சங்காத்தமே வேண்டாம். போன் ப்ளீஸ் காவ்யா, 1 மினிட். இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற சில படங்கள்லாம் தனியாவே கிடைக்காது. ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கிற மூவிஸ். என்னோட ஸ்கிரிப்டுக்கு சில சீன்ஸுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்குன்றதுக்காக தேவைப்படுது. பணம் கொடுக்கறது இருக்கட்டும், நான் தெரியாம தான் கேக்குறேன். உன மாதிரி டைரக்டருக்கு சொந்தமா கதை எழுத தெரியாதா? இன்னொருத்த கற்பனையை திருடி படம் பண்ணிட்டு ஃபில்ம் பைன்னு போட்டுக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? லுக் சித்தார்த், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எந்த பேங்காவது கொள்ளையடிச்சு அந்த கலெக்ஷனை வாங்கிக்கோ. என்ன விடு. ஜஸ்ட் லீவ் மீ. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்ணு? இன்னுமா குளிச்சிட்டு இருக்கா? ஏன் என்ன ஃபேஸ் பண்றது பயந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்கலா? எனக்கு வர்ற கோபத்துக்கு கதவை உடைக்க போறேன் பாரு. கதவு உடைச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அவளுக்கு என்ன, அவ போயிடுவா. அப்புறம் அந்த கதவுக்கு ரிப்பேர் செலவு நீங்க தான் பண்ணணும். இது தேவையா? பரவாயில்லடி, என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. காவ்யா, 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 கதவு தர. காவ்யா, வெளில வர போறே இல்லையா? ஏய் காவ்யா. என்ன அனுக்கு ஆக்சிடென்ட்டா? ஹெட் இன்ஜுரியா? கேர் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களா? இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் வந்துட்டே இருக்கேன். காவ்யா, காவ்யா, பணத்தை எடுத்தியா? என்ன அவளை இடிச்ச தண்ணி லாரி டிரைவரை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? அவன மாதிரி ஆளெல்லாம் கல்ஃப் கண்ட்ரில நிக்க வச்சு சுடுற மாதிரி சுடணும். என்னாச்சு? ஸ்கேன் எடுத்துட்டீங்களா? ஹெட் இன்ஜுரி எதுவும் இல்லையே பலமா? சரி, நான் ஏதோ வந்துட்டே இருக்கேன். காவ்யா, விளையாடாத. எதுக்கா என் பணத்தை எடுத்த? அவ பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? காவ்யா நில்லு. ஏன் பணத்தை எடுத்த? என்ன பண்ண? என்னப்பா இது? நானே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கா. ஹெட் இன்ஜுரின்னு துடிச்சிட்டு ஓடிட்டு இருக்க. இப்ப வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம வழிய விடுங்க. இரு, நீ போய் அங்க ஒண்ணு ஆக போறது இல்ல. அவளை கவனிச்சுக்க அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒழுங்க மரியாதையா ஏன் பணத்தை எடுத்தன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. அப்பா, அனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னேன்ல, அவ ஹாஸ்பிடல் செலவுக்கு தான் இந்த பணத்தை செலவு பண்ண. அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கி தரலாம்னு நினைச்சேன். இரு, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் வந்து அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்படி நேத்திக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டியிருப்ப? ஏன் அவளுக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு நேத்திக்கே உனக்கு டெலிபதியில தெரிஞ்சதா? அப்பா, அரைக்குறையா கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது நேத்து தான். இன்னும் கான்ஷியஸ் வரலையா. திரும்பி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு எதுவும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமையில இல்லப்பா. எதா இருந்தாலும் ஈவினிங் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க பொண்ணை நம்புங்கப்பா. ஏய், என்னங்க என்ன எக்ஸிபிஷனுக்கு வந்த மாதிரி பாத்துட்டு இருக்க?
அந்த சினிமாக்கார பைய கூட சேர்ந்துட்டு எவ்வளோ அழகாக சீன் பண்ணிட்டு போறா பாத்தியா? என்னமோ பதட்டமாக இருக்க மாதிரி நடிச்சு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டா. இவள் நம்பி இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுடி. தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும். போ டிஃபன் எடுத்து வை. போ. ஏய் சீக்கிரம் வாப்பா, ரெஜிஸ்டர் எடுத்துட்டு போறாங்க. ஏய் இருடா முரளி, பி கூல். இந்த பதட்டமே வேண்டாம். நம்ம 10 நிமிஷம் லேட்டா போனா கூட உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உன் ரிப்போர்ட்ஸை பார்த்து ஆடிட்டர் பாராட்டின பாராட்டுல நம்ம மேனேஜர் ஆடி போயிருக்காங்க. அவங்களே உஜாலாக்கு மாறிட்டதை நீ பார்க்க தான் போற. முரளி, இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? அடப்பாவி, இப்போதான்டா ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழையிறோம், அதுக்குள்ளேயே வா. இந்த கடுமை பொண்ணு கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஓடியே போயிரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் முரளி. ஹவ் யூ ஃபீலிங் நவ? மச் பெட்டர் மேம். 2 நாளா நீங்க வேலைக்கு வரல. நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. இந்த சிவா கூட எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காம முதல்ல பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்க பாருங்க. குட் மார்னிங். ஓ குட் மார்னிங் சேகர். வாங்க உள்ள போய் பேசலாம். ஏய் புடா, என் நேரம்டா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஒண்ணு வேணாங்க, தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. கொஞ்சம் அர்ஜென்ட்ங்கிறதுனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன இது சேகர்? என்ன விஷயம் அதை சொல்லுங்க. ஏன் இவ்ளோ ஹெசிடேட் பண்றீங்க? அவசரமா பிசினஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவ்வளவுதானே? பிசினஸ்னா அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்க எத்தனை கிளையண்ட்ஸை ஹேண்டில் பண்றோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ்னா அதோட கொட்டேஷன், பிரைஸ் லிஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு வீடு, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இதுல ஏதாவது கொடுத்துருங்க. இனிஷியலி நீங்க இந்த பேப்பர் ஜெராக்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க உங்க ஐடி ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஆமா, அந்த பேப்பர்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரி. நான் ஆடிட்டர் வந்ததும் பேசி மூவ் பண்றேன். ஓகே. உங்க லோன் அமௌண்ட் வேற 1 lakh ஹெட் ஆபீஸ் போயிட்டு தான் வரும். ஹவுஸ் லோன், வெஹிக்கிள் லோனா இருந்தா நானே சாங்ஷன் பண்ணிடுவேன். ஆனா பிசினஸ் லோன்ல மட்டும் இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் டிஃபால்ட் பண்ணிடுறாங்க. அதுக்காக தான். தேங்க் யூ மேடம். சரிங்க, நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் பேங்க் வரேன். இல்லனா விஜய் கிட்ட வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஓகே. தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். எஸ் மேம். என்ன என்விஆர், நான் யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? வேணா பக்கத்திலேயே ஒரு சீட் போடுறேன், உட்காந்துக்கங்க. இல்ல மேடம், அர்ஜென்ட்டா சைன் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான். இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்விஆர். இனிமே என் கேபின்ல யாராவது பேசிட்டு இருந்தா நானா சொல்ற வரைக்கும் இங்க யாருமே உள்ள வரக்கூடாது. அப்படி ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா இன்டர்காம்ல போன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். யூ மே கோ நவ. மேடம் சாரி, நீங்க தப்பா எடுத்துக்கலனா. என்ன? இல்ல, உங்ககிட்ட சைன் வாங்க வந்தப்போ உங்க ரிலேட்டிவ் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஏதோ 1 லட்ச ரூபா அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எந்த பேப்பரும் இல்லாம உடனடியா என்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியும் மேடம். நமக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்காரு, உங்க சைன் மட்டும் போதும். 1 லட்சம் என்ன, 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாரு. வர சொல்லட்டுமா மேடம்? முடிஞ்சதா இல்ல வேற ஏதாவது இருக்கா? This is my first and last warning NVR. இனிமே இந்த மாதிரி நான்சென்ஸ் ஏதாவது என்கிட்ட பேசுனீங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். இங்க நான் மேனேஜர், நீங்க அட்டெண்டர். புரிஞ்சுதா? புரியலனா கெட் அவுட். இடியட் மாதிரி வந்து பேசிக்கிட்டு. போய் முரளி சார வர சொல்லுங்க. போங்க. சரிங்க மேடம். எஸ் மேம். மிஸ்டர் முரளி வாங்க. சாரி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டர் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. உங்களை பாராட்டி ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு மெயில் கூட அனுப்பிச்சிருக்காரு. நான் கேஷியர் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ் கொடுத்திருக்கேன், அதையும் பாத்துருங்க. அத கூட ஆடிட்டிங்க்கு அனுப்பிச்சிடலாம். சரி மேம். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். நான் ஒரு சில டைம்ல உங்ககிட்ட பேசும்போது நீங்க இரிட்டேட் ஆயிருக்கலாம், ஆனா இப்ப பாத்தீங்களா, ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஈல்ட்ஸ் குட் ரிசல்ட்ஸ். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ முரளி. தேங்க் யூ மேம். ஏ முரளி, என்னாச்சு?
தேங்க்யூ. காவ்யா ப்ளீஸ், என் செல்லம் இல்ல, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? லுக் சித்தார்த், நான் இப்ப இருக்க கண்டிஷன்ல 100 ரூபாய் கூட என்னால உனக்கு தர முடியாது. வீட்லயும் எங்க அப்பா கிட்ட எசக்கு பிசக்கா நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா கிட்டயும் கேட்க முடியாது. அதனால இனிமே உன்னோட ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு என்ன டிபெண்ட் பண்ணாத ப்ளீஸ். என்னால முடியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் காவ்யா. எனக்காக நீ நிறைய ரிஸ்க் எடுத்திருக்க, நான் இல்லையே சொல்லலையே. ஆனா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அப்புறம் இந்த பிரைஸுக்கு அந்த டிவிடி கலெக்ஷன்ஸ் என்னால வாங்கவே முடியாது. என்னோட பேட் டைம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு யூஎஸ் போயிருக்கான். நான் ஒர்க் பண்ற டேரக்டர்கிட்ட கேட்கலான்னா அவர் கேரளாக்கு போய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அதனால தான் காவ்யா ப்ளீஸ். ஏன் காவ்யா, ஒரு வாரத்துல திருப்பி தரேன்னு ஏன் முரளி அங்கிட்ட கேட்க கூடாது? ஐ ஸ்வேர் நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். போதும் சாமி, இதோட உன் லூஸ் ஸ்டாக்க நிறுத்திக்கிறியா? ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தாதா? எல்லாம் ஒன்னாலதான். தேவையில்லாம அவர்கிட்ட ஃபேவர்னு போனதுனால எவ்வளவு பிரச்சனை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு. ஏய் காவ்யா கம் ஆன், நீ என்ன தப்பு பண்ண? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவரு. இப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு? சும்மா கேளு. சித்தார்த், நீ ரொம்ப ஸ்மார்ட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டா கூட என்னோட பதில் நோ தான். காட் இட்? வேற ஏதாவது இருந்தா பேசு. முரளி கிட்ட கேக்குறது மட்டும் இல்ல, இனிமே அந்த பேங்க் பக்கமே போறது இல்லைன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். என் ஆளை விடு. எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ஏய் காவ்யா, ஐ ஹாவ் an ஐடியா. நம்ம எதுக்கு போயிட்டு மத்தவங்கள்ட்ட கேட்கணும்? உன் கழுத்துல இருக்கிற செயினை பேங்க்ல பிளேஸ் பண்ணி நம்ம காசு வாங்கலாம்ல. இதான் உன் ஐடியாவா? சகிக்கல. எதுலயாவது என்ன மாட்டி விடணும், இல்லனா உனக்கு தூக்கம் வராதே. என் கழுத்துல செயின் இல்லனா அம்மா கேட்க மாட்டாங்களா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஜஸ்ட் 1 வீக் டா. டேரக்டர்கிட்டயோ இல்ல ஃப்ரெண்டு கிட்டயோ வாங்கி கொடுத்துட்றேன். இன்னைக்கு லாஸ்ட் டேன்றதுனால தானே உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சுறேன். ப்ளீஸ் காவ்யா, எனக்காக ஒரு வாட்டி. சித்தார்த், சரி, உன்னை லவ் பண்ணி தொலைச்ச பாவத்துக்காக கொடுத்து தொலைறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் பேங்க் வர மாட்டேன், நீ தான் போகணும். ஏய், உனக்கு தாங்க எல்லாரையும் தெரியும்ல. அதுவும் இல்லாம புதுவாலாம் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் அங்கே இருக்கும். அக்கௌண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்லாம் கேட்பாங்க. உனக்கு தான் அங்கே அக்கௌண்ட்டும் இருக்கு. முரளி சார் மூலமா அங்கே எல்லா எம்ப்ளாயிஸையும் உனக்கு தெரியும். ப்ளீஸ்டா. ஐயோ, என் ப்ராப்ளத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு அந்த டிவிடி கலெக்ஷனை வாங்கி தான் ஆகணுமா என்ன? எனக்கு பேங்க் போய் முரளியை பார்க்கணும்னாலே சங்கடமா இருக்குடா. ஏய் ப்ளீஸ் காவ்யா, எனக்காக ஒன் லாஸ்ட் டைம் ப்ளீஸ். நான் படம் பண்ணும்போது போடுற கார்டு உனக்கு மட்டும்தான். திஸ் ஃபிலிம் இஸ் டெடிகேட்டட் டு மை ஒன் அண்ட் ஒன்லி காவ்யான்னு நான் போடுறேன். ப்ளீஸ்டா. நீ ஒன்றும் தனியா போக போறதில்ல, நான் தான் உன் கூட வரேனே. அப்புறம் என்ன? கம் லெட்ஸ் ஸ்டார்ட். சார் பில். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்? சார் வாங்க சார். சுஜாதா, இன்னைக்கு ஒர்க்லாம் மத்தியானத்துக்குள்ள முடிச்சாகணும். என்ன மத்தியானத்துக்கு மேலே ஹெட் ஆஃபீஸ் வர வேலை இருக்கு. ஓகே சார். மிஸ்டர் முரளி வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். கொஞ்சம் வர சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் முரளி, கொஞ்சம் உள்ளே வாங்க. எஸ் மேம். சார், மிஸ்டர் முரளி. ஓ, நீங்க தான் முரளியா? ஹலோ சார். நைஸ் மீட்டிங் யூ. நீங்க தானே அன்னைக்கு இங்க வரும்போது எனக்கு புக்கே கொடுத்து வெல்கம் பண்ணீங்க? எஸ் சார். அன்னைக்கு சைலண்டா நிற்கும் போது நினைச்சேன் யூ வில் பி வெரி டேலண்டட். ஆனா நீங்க அதோட ஒரு படி தாண்டி என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. குட் ஜாப், வெல் டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெறும் வாய் வார்த்தைகளால உங்களை பாராட்ட முடியாது. ஷால் வி கோ ஃபார் a காஃபி? சுஜாதா, நீங்க என்ன சொல்றீங்க? ஷூர் சார், வை நாட்? கம் லெட்ஸ் கோ, ப்ளீஸ் கம். சார், இவர் தான் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட், மிஸ்டர் சேகர். இவர் மிஸ்டர் விவேக், டெல்லியில இருந்து ஆடிட்டிங்காக வந்திருக்காரு. ஹலோ சார். நைஸ் மீட்டிங் யூ. காஃபி சாப்பிட போயிட்டு இருக்கோம். why don't you join us? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்காரு. நீங்க போய் சாப்பிடுங்க. I will join you later. ஓகே, நம்ம போலாமா? ஓகே. என்ன விஷயம் சேகர்? விஜய் தானே அனுப்புறேன்னு சொன்னீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. விஜய்க்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதான் நானே கையோட கொண்டு வந்துட்டேன். ப்ராசஸ் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலான்னு தான். சரி வாங்க, உள்ள வாங்க.
உங்க பேர் சொல்லுங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜுவல் லோன் வேணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குல்ல? இருக்கு. அந்த டேபிள்ல இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ஜுவல் லோன் அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேளுங்க. அதை வாங்கி ஃபில்அப் பண்ணிட்டு அவர்கிட்டயே ஜுவல்ல கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் எத்தனை கிராம்னு பார்த்து ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. அதை வாங்கி அட்டாச் பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வந்துருங்க. தேங்க்ஸ். ஓகே, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க மேடம். வைக்கணும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க. எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் இந்த பேப்பர்ஸை வந்து லீகல் காமிச்சிட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துடுறேன். சரியா? சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்ப நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ். சரி சேகர், நான் ஆல் தி கிளம்புறேன். பெஸ்ட். வரேங்க. குட் மார்னிங் மேடம். நீ முரளியை பார்க்க வருவல்ல? ஜுவல் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அப்ரூவலுக்கு உங்க சைன் வேணும். ஏ, முரளிதான் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே? எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இரு, கொடு. ஜுவல் லோன் வாங்குறியா? வாங்கித்தான் ஆகணும். முரளி இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படி பார்த்து சிரிச்சு அவன் தலையில மிளகா அரைச்ச. இப்ப கஷ்டப்படு, இன்னும் மோசமான நிலைமைக்கு வந்து நடுத்தெருவுல நிப்ப. அப்பதான் முரளியோட வேல்யூ உனக்கு தெரியும். இந்த கடுவ மூடையும் கொஞ்சம் கூட அழிய விடாம ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி சைன் போடுது. ச்சே. நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். போய் கேஷியர் கிட்ட வாங்கிக்கோ. தேங்க்யூ. முரளி, how are you feeling now? மச் பெட்டர் சார். என்ன சாப்பிட்றீங்க? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். அப்புறம் இந்த சார் மோர்லாம் கூப்பிட வேண்டாம். டேரக்டா பேர் சொல்லி விவேக்குன்னே கூப்பிடலாம். சரி, என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. ஓகே சார். மறுபடியும் சார். சரி, அட்லீஸ்ட் போகிறதுக்குள்ளேயாவது என்ன விவேக்குன்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. ரைட்? பேரர், சொல்லுங்க சார். 2 காஃபி சூடா ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங் காஃபி சாப்பிடுங்களா? ஆல் ரைட். மெட்ராஸ் காஃபி 2 டபரா செட்டில் வேணும். ஓகே சார், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருந்துதான்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆடிட்டிங்காக சவுத்தில் இருக்க எல்லா பிரான்ச்சஸ்க்கு நான் போயிருக்கேன். அங்கே 90% ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற விஷயத்தில் ஓகே, எல்லாம் அபவ் ஆவரேஜ் தான் இருப்பாங்க. ஆனால் நேற்று உங்கள் ஃபைல் பார்த்தோன்னே ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ப்ரில்லியன்சி சில பேர்கிட்ட தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பலருக்கு தெரியாது. அது உங்களுக்கு ஈஸியாக வருது. கங்க்ராட்ஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களை மாதிரி ஓப்பனாக பாராட்டுற மேக்னானிமிட்டி நிறைய பேருக்கு வராது. யூ கிரேட். சொல்லுங்க முரளி, உங்களோட கோல்டன் சீக்ரெட், ஐ மீன் உங்களை பற்றியான விஷயங்களை சொல்லுங்கள். நத்திங் கிரேட் சார். பிகாம் கிராஜுவேட். அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டதுனால வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என் மேலே. அதனால் மேலே படிக்கல. 3 சிஸ்டர்ஸ். ஃபைனான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் இருந்ததால் பேங்க் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டேன். குட். சிஸ்டர்ஸ்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்களா? 3 சிஸ்டர்ஸ்க்குமே பண்ணியாச்சு. டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால எல்லாமே கணக்கு பார்த்து பார்த்து செலவு பண்ணி அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு. அதுதான் என்னுடைய சீக்ரெட். கிரேட் ஜாப் மேன். இந்த காலத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாலே இருக்கிற விலைவாசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 3 சிஸ்டர் வச்சிருக்கீங்களே, சூப்பர். உங்கள் மேனேஜர் சுஜாதா கிட்ட நேற்று தான் சொன்னேன், தேடி தேடி ஒரு பெஸ்ட் பர்சன் கிட்ட தான் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு. அவங்களும் உங்களை பற்றி பாசிட்டிவாக ப்ரைஸ் பண்ணி தான் சொன்னாங்க. சீரியஸ்லி ஷி இஸ் a very nice person and able administrator also. Am I right? ரைட். முரளி, உங்கள் ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கையோட ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் ஹெட் ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். உங்கள் சிஆர்லையும் எக்ஸலன்ட் போட சொல்லி சுஜாதா கிட்ட சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம பண்ணுற ஒர்க்கில் அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ, உங்களை மாதிரி யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறப்போ இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தோம். சரி, என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. பேரர், 1 more காஃபி. ஹெட் ஆஃபீஸ்ல மெசேஜ் வந்ததா? இல்ல சார், ஒரு மெசேஜும் வரல. இன்ஃபேக்ட் இப்பதான் செக் பண்ணிட்டு வரேன். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. காஃபி. தேங்க்ஸ். காஃபி சாப்பிடுங்க.
எப்படி அந்த வேலைலாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போவேன்னு இருக்கு. ரியலி ஹோம் சிக். அம்மா கையால் சாப்பாடு சாப்பிடணும். என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அம்மா கையில் இருக்க சாப்பாடு டேஸ்ட் வரவே வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க முரளி? ஆமாம் சார். கடைசி சிஸ்டர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாரம் ஹோட்டலில் சாப்பிட்டு செத்தே போயிட்டேன். அப்போ தான் முடிவெடுத்தேன் நம்மளே சமைச்சிக்கலாம் அப்படின்னு. ஓரளவுக்கு சமைப்பேன். ஓ மை காட் முரளி, யூ ஹவ் அகைன் சர்ப்ரைஸ்ட் மீ. எனக்கு இந்த குக்கிங் சுட்டு போட்டாலும் வராது, நல்லா சாப்பிடுவேன். உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னாச்சு சுஜாதா? யாரோ உங்களை நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் யாரையும் நினைக்கிறீங்க? இல்ல சார். மேடம் பில். என்ன கேஷ் இல்லையா? அவசரத்துல வந்து வைக்க மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம். பணமே இல்லாமல் கிரேட்டர் கைலாஷ் ஏரியாவில் போய் சாப்பிட்டுட்டு அக்கௌண்ட் டெஸ்ட் வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பேங்க் எதிரிலே உட்காந்துருக்கேன். I'll pay the bill. சின்ன பில்லுக்கெல்லாம் பெரிய ஆடிட்டர் பர்ஸ் எடுக்கக்கூடாது. பில்லு பெருசாக வரும்போது உங்ககிட்ட தரேன். ஓகே, தேங்க்யூ. போலாமா? யா போலாம். மிஸ்டர் முரளி, தேங்க்யூ. ஷோ மேம். Na na na